அருமை அண்ணன், அருமை சகோதரர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. அது விளையாட்டு புள்ளியாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆள். அவர்கிட்டெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது. அது 1000 பேச்சு பேசியா ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சொல்லி போயிடுவார். அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் சும்மாலாம் இந்த பதவியில் உட்காரல. அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் 10 நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரை பண்ணி மிஸ்ஸாவில் போட்டு கசைக்கு பிழிஞ்சு தான் வெளியே வந்தார். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு தோல்வியே வராதுங்க. இனிமேல் அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது.